400 ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தப்பட்டு வரும் இந்த போட்டியை காண வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் இங்கு ஆர்வத்துடன் வருகின்றனர். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததால் தென் மாவட்ட மக்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர். தமிழக அரசு மேற்கொண்ட முயற்சியால் உச்சநீதிமன்றம் தடையை விலக்கிக் கொண்டுள்ளது. இதனையடுத்து தீவிர கண்காணிப்பின் கீழ் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா இன்று நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக 800க்கும் மேற்பட்ட காளைகள் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அலங்காநல்லூர் கொண்டு வரப்பட்டுள்ளன. இவற்றை அடக்க ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் துடித்துக் கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜவஹர், தென்மண்டல ஐஜி சஞ்சீவ்குமார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் கிராம நிர்வாகிகளும் அலங்காநல்லூரில் முகாமிட்டு பணிகளை பார்வையிட்டு வருகின்றனர். காளைகள் துன்புறுத்தப்படுகின்றனவா என்பது குறித்து பிராணிகள் நல வாரியத்தைச் சேர்ந்த குழுவினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உள்ளனர். விதி மீறல்களில் ஈடுபடும் மாட்டு உரிமையாளர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மாடு பிடிக்கும் வீரர்களுக்கு அடையாள அட்டைகளும் சீருடைகளும் வழங்கப்பட்டுள்ளன. நவீன கருவிகளுடன் கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டை முன்னிட்டு அலங்காநல்லூர் முழுவதும் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அலங்காநல்லூர் வட்டாரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெறுகிறது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். ஜல்லிக்கட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வகுமார் அளிக்கும் தொலைபேசி தகவல். புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று காலை சுமார் 11 மணி அளவில் ஆரம்பிக்கிறது. காவல்துறையினர் முழுமையா பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அதாவது பார்வையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் உள்ளே களத்துல ஒரே இடத்துல நின்றாம மாடுபிடி வீரர்களுக்கு மட்டும் உள்ள வர்ற மாதிரி அவங்களுக்கு தனியா பாஸ் கொடுத்து அவர்களுக்கு சீருடை தனி சீருடை கொடுத்து அவங்க உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநகரம் முழுவதும் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காணும் பொங்கல் திருவிழா இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சென்னை மாநகரில் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுவது வழக்கம். இதனையொட்டி பொதுமக்களின் வசதிக்காக இன்று இரவு 12 மணி வரை சென்னையின் அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வண்டலூர் உயிரியல் பூங்கா, சுற்றுலா பொருட்காட்சி, மெரினா கடற்கரை, மகாபலிபுரம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளுக்கு 350 விரைவு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. அசம்பாவிதங்கள் நேராமல் தடுக்க மாநகர் முழுவதும் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் நாஞ்சல் குமரன் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் தமிழக முதல் participants would be insured. So those events are being closely watched today by animal welfare authorities. Yesterday, of course, 129 people were gored by rampaging bulls in the season's first Jallikattu in 2 other parts of Madurai. 80 people were injured in Palamedu, 49 others in Periyasuriur. Well, Sam joins us from Alanganallur now. Sam, has the bull run actually begun? Are all the safety arrangements in place? Well, Ankita, the Jallikattu may begin any moment now. The traditional puja was just over and arrangements are all being made to begin the Jallikattu. In fact, if you can look at my right now, it's from that little corner, bulls will come one after the other, and those men in their blue t-shirts are the bull tamers. In fact, they'll be trying to tame those bulls. Within the first 20 yards, you can find a rope going across the arena, and anyone single-handedly clinging on to the hump of the bull till that point will be declared the winner. Any moment it will be beginning now, and you find the gallery is getting full now, and authorities have ensured that there is high security all around Alanganallur. They're issuing tickets, and only those who are buying tickets allowed to occupy the galleries to make sure that the crowd is under control. And police say they've erected double barricades. They're screening each and every bull to ensure there's no intoxication, and they've also briefed, they say that they've briefed all the bull tamers to make sure that they behave themselves, not the usual way of inflicting cruelty on these animals, so that they can
can continue this tradition year after year. As of now, this is under strict monitoring by the Supreme Court, and it all depends upon how it goes over the next few weeks, as around 400 Jallikattu festivals events will take place across southern Tamil Nadu, and only in the event of ensuring no cruelty, the Supreme Court may allow perhaps from next year for this tradition to continue. But as of now, we'll have to really wait and watch whether the bull tamers will behave themselves. But coming to this bull festival itself, these bulls have been dedicated to be these fighter bulls, and they've been trained to be ferocious. They are fed specially with nutritious food like dal, rice, jaggery, egg and coconut, so that they can turn ferocious. And there are high stakes here. They get prizes of like gold coins, cash, almiras, tape recorders, VCDs, you name it, you have it. And it's going to be an eventful day. But the big question is, will it be cruelty free? Right, Sam, thanks very much indeed for joining us with those details. So authorities clearly keeping a very, very close eye indeed on the Jallikattu ceremony this year. Well, culling operations continue for the second day today in West Bengal's Birbhum district. Chicken has been taken off the menu in all flights leaving Kolkata. On the ground around the epicenter of that bird flu outbreak in Birbhum district, rapid response teams of the West Bengal government's Animal Resource Department have been spreading out. They managed to cull 9,000 birds on the first day of those operations. Yesterday, they have a target of culling 3.5 lakh birds in the next 10 days. Let's go across now to Joydeep Sen Gupta, who is in fact at a poultry farm in Birbhum, where a few thousand birds are expected to be culled today. Joydeep, just take us through those operations. Yesterday, did they go on fairly smoothly? What's expected today? Well, Ankit, of the first day was bad. The second day has started on an even worse note, considering the fact that now 3 municipal areas in the 3 districts have come under the തിരുച്ചിറപ്പള്ളിക്കടുത്ത് പെരിയസൂരിയൂരിൽ 49 പേർക്കാണ് പരിക്കേറ്റത്. ഇതിൽ 3 പേരുടെ നില ഗുരുതരമാണ്. തിരുച്ചിറപ്പള്ളിയിൽ ജല്ലിക്കെട്ട് കാണാനെത്തിയവർക്കാണ് പരിക്ക്. വിരണ്ടോടിയ കാളകൾ ബാരിക്കേഡുകൾ തകർത്ത് ജനക്കൂട്ടത്തിനിടയിലേക്ക് കയറുകയായിരുന്നു. 250 കാളകളെയാണ് മത്സരത്തിൽ പങ്കെടുപ്പിച്ചത്. കഴിഞ്ഞ ദിവസം സുപ്രീം കോടതി ഉപാധികളോടെയാണ് ജല്ലിക്കെട്ട് നടത്താൻ അനുമതി നൽകിയത്. ജനങ്ങൾക്ക് കനത്ത സുരക്ഷ ഏർപ്പെടുത്താനും അപകടങ്ങൾ സംഭവിക്കാതിരിക്കാൻ പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കണമെന്നും കോടതി ജില്ലാ ഭരണകൂടത്തിന് നിർദ്ദേശം നൽകിയിരുന്നു. എന്നാൽ ജല്ലിക്കെട്ടിന്റെ ആവേശത്തിലായി ജനങ്ങളെ നിയന്ത്രിക്കാൻ പോലീസിനും കഴിഞ്ഞില്ല. തമിഴ്നാട് സർക്കാർ നൽകിയ പുനഃപരിശോധനാ ഹർജി പരിഗണിച്ചാണ് സുപ്രീം കോടതി ജല്ലിക്കെട്ട് നടത്താൻ ഉപാധികളോടെ അനുവാദം നൽകിയത്. നേരത്തെ കോടതി ജല്ലിക്കെട്ട് നിരോധിച്ചിരുന്നു. നാഷണൽ ഡെസ്ക്, ഇന്ത്യ വിഷൻ.